இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மின்வாரிய ஊழியர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார். இவர் மங்களம் துணை மின் நிலையத்தில் மின்வாரிய வணிக ஆய்வாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று வேடந்தவாடியில் இருந்து மங்களம் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் குமார் சென்று கொண்டிருந்த போது வேடந்தவாடி கூட்ரோடு அருகே எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மங்களம் காவல்துறையினர் குமாரின் உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி அருகே விற்பனைக்காக வீட்டில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த சேந்தமரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட நடுக்குறிச்சி பகுதியில் வீடு ஒன்றில் விற்பனைக்காக குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் அப்பகுதி முழுவதும் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் நடுவுக்குறிச்சி பகுதியில் பெண் ஒருவர் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததை கண்டறிந்தனர். இதனையடுத்து அப்பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து போலீசார் சோதனை மேற்கொண்டதில் விற்பனைக்காக மூட்டை மூட்டையாக 39 கிலோ எடையளவில் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை அப்பெண் வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து போலீசார் அப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்த மகேஸ்வரி எனும் பெண்ணை கைது செய்தனர். மாங்காடு அருகே முன்னால் சென்ற லாரியை முந்தி செல்ல முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் பூ வியாபாரி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மாங்காட்டில் தங்கி பூ மாலை கட்டும் பணி செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இவரும் இவரது நண்பர் முனி என்பவரும் மாங்காட்டில் இருந்து குன்றத்தூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது மாங்காடு அடுத்த கொல்லசேரி பகுதியில் சென்று கொண்டிருந்த நிலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை வெங்கடேசன் முந்தி செல்ல முற்பட்ட போது எதிரே அரசு பேருந்து வந்துள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தில் திடீரென பிரேக் போடப்பட்ட நிலையில் நிலை தடுமாறி லாரி சக்கரத்தில் வெங்கடேசன் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வந்த முனி நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வெங்கடேசன் உடலை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து ஆந்திராவிற்கு மது பாட்டில்களை கடத்தி செல்ல முயன்ற நபரை காஞ்சிபுரத்தில் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பூங்கா அருகே சந்தேகத்திற்கிடமாக கார் நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த காரை சோதனை மேற்கொண்டதில் உள்ளே காரின் உரிமையாளர் இருப்பதை கண்டனர். பின்னர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு முரணாக பதிலளித்த நிலையில் சந்தேகமடைந்த போலீசார் காரை முழுவதுமாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் இருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். இது தொடர்பாக அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியில் இருந்து ஆந்திரா மாநிலம் கடப்பாவிற்கு மது பாட்டில்களை கடத்த முயன்றது தெரியவந்தது. தொடர்ந்து மது பாட்டில்களை கடத்த முயன்ற ஹரிபிரசாத் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 43 சவரன் நகை மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவிற்குட்பட்ட ஏலூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராசு. 63 வயதான இவர் பல்வேறு இடங்களில் நடைபெறும் தினசரி வார சந்தையில் மளிகை சாமான் விற்பனை செய்யும் தொழிலை செய்து வந்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று சந்தையில் வியாபாரம் முடித்து வீடு திரும்பியவர் இரவில் வீட்டின் மாடியில் குடும்பத்தினருடன் உறங்கியுள்ளார். மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து கீழே சென்ற தங்கராசு வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது 2 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த 43 பவுண்ட் தங்க நகைகள் 1,50,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்
இது தொடர்பாக காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கார்கில் போர் வெற்றியின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு தேசிய முன்னாள் ராணுவத்தினர் ஒருங்கிணைப்பு குழு பழனி வட்டம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. கடந்த 1999ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடைபெற்ற கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த 527 இந்திய ராணுவ வீரர்களுக்கு வெள்ளி விழா ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் தேசிய முன்னாள் ராணுவத்தினர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பழனியில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்க அலுவலகத்தில் ராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. முன்னதாக பழனி தாலுகா அலுவலகத்தில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்களின் சங்க அலுவலகம் வரை முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். கரூரில் முதலாக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாரண்டி கார்டுடன் கூடிய விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதன்மை கல்வி அலுவலர், கூடுதல் பொறுப்பு கிருஷ்ணபிரியா ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், துணை மேயர் தாரணி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட கவுன்சிலர் அலமேலு மனோகரன், வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் VK வேலுசாமி, தலைமை ஆசிரியர் சக்திவேல், அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் அணையிலிருந்து 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1133 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆழியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணையின் நீர்மட்டம் 115 அடியை எட்டியிருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக கரையோர கிராம மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் காலை நிலவரப்படி ஆழியார் அணை 118.65 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1133 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் குறுவை தொகுப்பு திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் குறுவை தொகுப்பு திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு அறிவித்துள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் எனவும், இயந்திர நடவு செய்தால் மட்டுமே குறுவை தொகுப்பு வழங்க முடியும் என்கின்ற பாரபட்சத்தை உடனடியாக நீக்க வேண்டும், பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததற்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் அரசாங்கம் உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு போன்று தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதேபோன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த உதவித்தொகையை குறைந்தபட்சம் 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், கடுமையாக ஊனமுற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 6000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொடர்ந்து அரசு தரப்பில் நிரப்பப்படாமல் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான இடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், தனியார் துறையில் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டத்தின்படி 5% இடஒதுக்கீட்டையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்து போராட்டங்களை நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.